குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ். பெஸ்ட் இயர் ஆஃப் தமிழ் சினிமா எடுத்தீங்கன்னா அது வந்து 2023 தான். 2024 அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இப்போ வந்து இதுவரையும் 225 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. அதில் வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10. ரொம்ப ஈஸியாக எல்லாருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கோம்ல. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெரிய பிரச்சனையில் போயிருக்கு. பல தயாரிப்பாளர்களுக்கு வந்து இப்போ தமிழ் சினிமாவில் இதுவரையும் இதெல்லாம் வெளிவந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பிச்ச படங்கள், 2023 ஆரம்பிச்ச படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, நம்பர் ஆஃப் சினிமாலாம் குறையும். அது நம்ம குறையிறது அப்படின்றது பல பேருடைய வாழ்வாதாரத்தினுடைய விஷயத்தை பாதிக்கிறது. விஜய் சார் படம் தளபதி 16 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சூர்யா சார் படத்துக்கும் வந்து இப்போ போயிட்டு இருக்க சூர்யா 45க்கும் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க ப்ரொடியூசர் கவுன்சில். ஸோ இந்த மாதிரி சில படங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு இன்னும் வரல. அமரன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட். இப்போ நான் வந்து ஓடிடியில் வந்த பிறகு நான் உட்காந்து பார்க்குறேன் சார், பிரேக்கே எடுக்கல. நான் அப்படியே அந்த நான் ஸ்டாப் 2 hours 48 minutes நான் பிரேக் எடுக்காமல் உட்காந்து அந்த படத்தை பார்க்குறேன். அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பாக வந்து ராஜ்குமார் பெரியசாமி பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வாழ்ந்திருக்காரு. இப்போ இந்த படம் எங்கெல்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் போகும், கொரியாவில் போகும், அடுத்தடுத்த நாடுகளில் வெளியாக பாருங்க, அங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் வந்து வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு திரையுலகத்தின் ஜாம்பவான் திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜாம்பவான்லாம் சரி, நம்மளை போட்டு மாட்டிடாதீங்க. நம்மளும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு மனிதர் தான். எல்லோரும் மாதிரி நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில பல அனுபவம் தான் சார். அனுபவம் தான். அனுபவத்தோட பிரச்சனைகளோட அதனுடைய இதோட சந்தோஷத்தோட இருக்கும். 2024 இறுதி கட்டத்தில் இருக்கோம். நம்ம எப்படி பார்க்குறீங்க இந்த சினிமா, இந்த ஆண்டோடைய சினிமாவை? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு டிசப்பாயின்மெண்ட் சார். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு பல வெற்றிகள் கிடைக்கல. இப்போ 2023 எடுத்திங்கன்னா நம்ம பல வெற்றிகளை பொங்கல் மாதத்துலேயே ஆரம்பித்தோம். பொங்கல்லே பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவுன்னு ஆரம்பிச்சு அது பிறகு பல வெற்றிகள் வந்துகிட்டே இருந்தது நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் பெஸ்ட் இயர் ஆஃப் தமிழ் சினிமா எடுத்திங்கன்னா அது வந்து 2023 தான். 2024 அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடையவே இல்லை. நம்ம பல படங்களை வெற்றி எதிர்பார்த்தோம். அதாவது 500 கோடி பண்ணோம், 600 கோடி பண்ணோம், இல்லை 1000 கோடி பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்த படங்கள் எதுவுமே வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணவே இல்லை. அந்த பெஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம கோட் படம் சொல்லலாம். அது பிறகு வந்து நம்ம வந்து இந்த படத்தை சொல்லலாம். நம்ம ரஜினி சார் படம் வந்து வேட்டையன் பற்றி சொல்லலாம். அண்டு அது பிறகு வந்து நம்ம வந்து அமரன் படத்தை சொல்லலாம். இப்படி வந்து சில படங்கள் மட்டும்தான் ஓரளவு வணிக ரீதியில் மிகப்பெரிய வசூலை கொடுத்துருக்கு. மீதி எல்லாமே சின்ன சின்ன வசூல் தான், 100 கோடி 50 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2023 வந்து மிகப்பெரிய வெற்றிகளை தமிழ் சினிமா பார்த்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு பொங்கல் மட்டும் இல்லை, அது பிறகு பார்த்தீங்கன்னா லியோ, அது பிறகு வந்து ஜெயிலர் அப்படின்னு எல்லாமே 600 கோடி 600 கோடி அப்படிலாம் பண்ணி, அது பிறகு பொன்னியின் செல்வன் 2 எல்லாமே பெரிய லெவலில் வெற்றிகள் பார்த்த ஒரு வருஷமாக பார்த்தோம். 2024 அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி அமையல. சில சின்ன படங்கள் நல்ல வெற்றி அடைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ ஸ்டாரில் ஆரம்பித்து லப்பர் பந்து வரையும் நம்ம சொல்லலாம், நடுவில் வாழை அப்படின்லாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் சினிமா மொத்தமாக காப்பாற்ற முடியாது. ஒரு 5-6 படங்களோட வெற்றி வந்து தமிழ் சினிமா காப்பாற்ற முடியாது. தமிழ் சினிமா இப்போ வந்து இதுவரையும் 225 திரைப்படங்கள் வெளியாக இருக்கு. அதில் வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 கூட இல்லை. வி ஆர் டாக்கிங் அபவுட் 4லேருந்து 5% வெற்றி தான். இது எப்படி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி சர்வே ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 4-5% வெற்றி. அதை விட மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு டிஜிட்டல் சேட்டலைட் என்பது ஓரளவாவது விற்கும், ஒரு 50 படங்களாவது விற்கும்னா, இப்போ எல்லா படங்களுமே எப்படி போயிருக்குன்னா, ஒரு 10 திரைப்படங்கள் தவிர, ஒரு 20 திரைப்படங்கள், மேக்ஸிமம் 15 திரைப்படம் தவிர மீது எல்லா திரைப்படத்தையும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகட்டும், வெற்றி அடைஞ்சா வாங்கிக்கிறோம். இது எப்படின்னா, திரையரங்கில் வந்து மக்களில் சொல்கிறாங்க, நல்ல டாக் வந்தனா படத்துக்கு வரேன்னு சொல்கிற மாதிரியே இதே மாதிரி ஓடிடி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படம் நல்லா ஓடிச்சுன்னா நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். நான் சொன்னது 4% தான் வெற்றின்னு வரும்போது என்னாவது, அந்த 96% படங்களையும் ஓடிடி நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ரெவன்யூ ஷேர்லாம் போடுங்க, பார்த்தா உங்களுக்கு ரெவன்யூ, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போது எங்கே போய் ரெவன்யூ எடுக்கிறது? தயாரிப்பாளர் மத்தியில் மிகப்பெரிய கொஷின் மார்க் இருக்குது. இப்போது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கோம்ல. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கு. பல தயாரிப்பாளர்களுக்கு வந்து போட்ட பணம் இல்லை, மொத்தமாக போய் எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக புது படங்கள் துவங்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ இது வந்து குறையணும். இப்போ மலையாள சினிமாவில் என்ன இருக்குன்னா, இப்போ சமீபத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றம் இதுதான். இது சொல்கிற டிட்டோ அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்பர் ஆஃப் சினிமா குறைச்சிட்டாங்க. எல்லாருமே இப்போ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டாம், 200 திரைப்படங்கள்லாம் சமாளிக்க முடியாது, நம்ம 100-150 திரைப்படங்களை நிறுத்திக்கலாம் அப்படின்னு இந்தி சினிமாவும் நம்பர் ஆஃப் சினிமா குறைச்சிட்டாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் இதுவரையும் இதெல்லாம் வெளிவந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பிச்ச படங்கள், 2023 ஆரம்பிச்ச படங்கள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நம்பர் ஆஃப் சினிமாலாம் குறையும்.
அது நம்ம குறையிறது அப்படின்றது பல பேருடைய வாழ்வாதாரத்தினுடைய விஷயத்தை பாதிக்க போகுது. படங்கள் நிறைய நடந்தால் தான் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமே இருக்குது. நான் பெப்சியில் பேசியிருந்த போது செல்லுமணி சார் என்கிட்ட சொன்னார், தனஞ்சயன் படத்தினுடைய பூஜை ஆரம்பிக்க மாட்டேன்றாங்க, ஷூட்டிங் போகல நிறைய பேர். அப்போ எப்படி இந்த பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியும்? ஏன்னா 25,000 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ அவங்கள நம்பி ஃபேமிலிஸ் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா திரைப்பட இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் அவ்வளோ படங்களுக்கு தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கும். இப்போ திரைப்பட இண்டஸ்ட்ரியில் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, புது படங்கள் ஆரம்பிக்கலைன்னா வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட போகுதுன்னு எல்லாரும் ஒரி பண்ணுறாங்க. இது எல்லாரும் நடந்துட்டு இருக்கு. ஒரு இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 குடும்பங்கள் தான் பாதிச்சுட்டு இருந்தது, அதாவது தயாரிப்பாளர் குடும்பங்கள். இப்போ அதனுடைய எஃபெக்ட் சொல்லுவாங்கள்ல, அது அடுத்த கட்டமாக போய் புது படங்கள் ஆரம்பிக்காமல் அது எல்லோரையும் பாதிச்சுட்டு. வேலை நிறுத்தம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை நடந்திருக்கு, என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு சார்? இல்லை, வேலை நிறுத்தம் அப்படின்றது வந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும், மறுசீரமைக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸும் சேர்ந்து சில மாற்றங்களை கொண்டு வரதுக்காக அசோசியேஷன் கூட எல்லாம் மீட்டிங் நடந்தது. அது பிறகு அந்த மீட்டிங்கில் சில விஷயங்கள்னால அது அப்படியே நின்று போயிருக்கு. ஆனால் புது படங்கள் ஆரம்பிக்கிறத தடை பண்ணல. ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன சொன்னாங்க, பர்மிஷனோட சில படங்கள் போகலாம் அப்படின்ட்டு தான். அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சார் படம் தளபதி 16 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சூர்யா சார் படத்துக்கும் வந்து இப்போ போயிட்டுருக்க சூர்யா 45க்கும் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில். ஸோ இந்த மாதிரி சில படங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி அலோ பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு இன்னும் வரல. அதனால் படத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் சொல்லலை. படம் ஆரம்பிக்கல நிறைய பேர். எல்லாரும் வெயிட் பண்ணுறதே ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறோம், பிஸ்னஸ் இல்லை, எதுவும் இல்லை, எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு வரியிலேயே நிறைய பேர் ஆரம்பிக்காமல் வெயிட் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட சில படங்கள் எடுத்துட்டு அவங்க அந்த படத்தை முடிச்சவங்க ரிலீஸ் பண்ண வந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரி மாறும், ஒரு நல்ல சூழ்நிலை வரும், பையர்ஸ் வருவாங்க, நம்ம படத்தை வாங்குவாங்க, அப்போ நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம். ஓரளவாவது ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன் அமையணும்ல. நெகட்டிவாக இருந்ததுன்னா எப்படி நீங்கள் பண்ண முடியும்? இந்த வருஷத்துடைய ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோ, வெற்றிகரமான ஒரு கதாநாயகன் யாரை சொல்லுவீங்க சார்? அப்படி நம்ம உத்தரமிட்ட சொல்ல முடியாது. இப்போ விஜய் சார் எடுத்து பாருங்களேன். கோட் என்ற படத்துக்கு வந்து ஒரு பரவலான டாக், மிக்ஸ்டு டாக் வருது, இது வருது. அதுவும் கேரளாவில் படம் பெருசாக ஓட மாட்டேங்குது, ஆந்திராவில் பெருசாக ஓட மாட்டேது, தமிழ்நாட்டில் மாபெரும் வசூல் சாதனை பண்ணுது படம். அதே மாதிரி கர்நாடகாவிலும் பெரிய வசூல் சாதனை பண்ணுது. அப்போ விஜய் சாரோட மார்க்கெட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. நீ எவ்வளோ மிக்ஸ்டாக கொடுத்தாலும் 450 கோடி மேலே அவங்களே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய வசூல் சாதனை. தமிழ்நாட்டில் மட்டுமே 815-820 கோடி ரூபாய் அந்த படம் பண்ணியிருக்கு. 275 கோடி ரூபாய் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்கள் பார்த்துருக்கணும் படத்தை, ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா. அப்போ எவ்வளோ பேர் வந்து ஒரு நடிகருடைய படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ விருப்பப்படுறாங்க. நீ இந்த வந்து டாக் கொடுத்துட்டு போடா, நான் படத்தை பார்ப்பேன்ற பாருங்க. அங்கே தான் விஜய் சார் டாப்பில் நிற்கிறார். ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அடைஞ்சிருக்காரு. ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட். அமரன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட். இப்போ நான் வந்து ஓடிடியில் வந்த பிறகு நான் உட்காந்து பார்க்குறேன் சார், பிரேக்கே எடுக்கல. நான் அப்படியே அந்த நான் ஸ்டாப் 2 hours 48 minutes நான் பிரேக் எடுக்காமல் உட்காந்து அந்த படத்தை பார்க்குறேன். அவ்வளோ இன்டர்வலே எடுக்கல. நம்ம சினிமா பார்க்கும்போது இன்டர்வல் இருக்குது, இதில் இன்டர்வல் இல்லை ஓடிடியில். அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பாக வந்து ராஜ்குமார் பெரியசாமி பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டராகவே, முகுந்த் வரதராஜனா. அண்டு சாய்பல்லியை பற்றி சொல்லவே வேணாம். இந்து ரெபேக்காவா அவங்க என்ன சொல்கிறது, ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் நடிப்பை அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சைடில் சிவகார்த்திகேயன் இவர் 2 பேர் சுற்றி தான் படம் போகுது. ஒரு இயக்குனர் அவருடைய திறமையான ஒரு படைப்பா இந்த படத்தை வந்து இவ்வளோ பேர் மக்கள் வந்து கொண்டாடி இவ்வளோ பேர் வெற்றி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் நம்மளுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்குது. ஓகே, ஒரு சிறப்பான படம் வரும்போது அது வந்து ஒரு ஆக்ஷன் படம் கிடையாது, டான்ஸ் இல்லை, ஒரு கமர்ஷியல் ஃபைட்டே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபைட் கிடையாது. அவர் ஒருத்தர் வந்து உட்காந்து 100 பேர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபைட் இருக்கே தவிர அது 1-to-1 ஃபைட் தான் படம் ஃபுல்லாக. அப்படி தான் நடக்கும். ஆர்மியில் பார்த்தீங்கன்னா 1-to-1 ஃபைட் தான் நடக்கும், 100 பேர் அடிக்க முடியாது. அவ்வளோ பிரமாதமாக யதார்த்தமான ஒரு படம், ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம், வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட படம். ஆனால் அவ்வளோ பிரமாதமான ஒரு வெற்றி அடையுது. கிட்டத்தட்ட 350 கோடியா 400 கோடியா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் நிறைய பேர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க 320 கோடி தாண்டி இருக்கும் அப்படின்றாங்க ட்ரேடில். இவ்வளோ பெரிய சாதனை தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து நான் வந்து அது சிவகார்த்திகேயனோட சாதனையாக பார்க்குறேன், ராஜ்குமார் பெரியசாமியோட சாதனையாக பார்க்குறேன், இது இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய சாதனையாக பார்க்குறேன், சாய்பலனுடைய வெற்றியை பார்க்குறேன். இப்படி பல பேர் அந்த டீமாக, அதனால தான் சொன்னேன், அந்த ஒரு டீமுடைய வெற்றி, அந்த படத்தினுடைய வெற்றி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக கொண்டாடப்படுற ஒரு வெற்றியாக மாறி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வாழை படத்தை சொல்லலாம், லப்பர் பந்து படத்தை சொல்லலாம், ப்ளூ ஸ்டார் படத்தை சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் இப்போ சொன்னால் மிஸ் பண்ணக்கூடாது. மகாராஜா படத்தை பற்றி சொல்லியே ஆகணும். மகாராஜனோட வெற்றி வந்து இன்றைக்கி சைனாவில் போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. சைனா மக்களே கொண்டாடுற மாதிரி ஒரு மகாராஜா படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் மிஸ் பண்ணணும்னு நினச்சிப்பல்லப்பா, அப்படி சொல்ல இந்த படத்தையே சொல்லாதீங்கப்பா பார்க்குறவங்க. நான் சொல்ல இப்படி நிறைய படம் இருக்குது. ஆனால் ஒரு 10-15 படம் தான். ஓகேங்களா? ஸோ அது பத்தாது சினிமாவுக்கு. ஏன்னா 225 படங்கள் வெளியாக இருக்குன்னா 10-12 படம்னா எத்தனை பர்சன்டேஜ் நம்ம நிற்கிறோம் நம்ம? அங்கே தான் பிரச்சனை வருது. இது பத்தாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லேயே இருக்குது. நிறைய படங்கள், இந்த சின்ன சின்ன படங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் மகாராஜா மட்டும்தான் நாடு கடந்து கடல் கடந்து சீனாவுக்கு போய் அங்கேயும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு.
மற்ற படங்கள் எல்லாம் அதுக்கான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு அது போகலை. இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளுடைய கடல் கடந்து போகிற அந்த பட தன்மை வந்து என்ன பார்க்குறீங்க? அடுத்து வந்து வருமானத்துக்கான இதை கண்டிப்பாக இது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இது வந்து நம்ம வந்து எல்லாருமே சைனாவில் ரிலீஸ் பண்ணணும்னு பண்ண முடியாது. காரணம் நான் சொல்லிடுறேன். சைனாவில் அப்படி நடக்கிறது இல்லை. சைனா எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் வந்து வெளிநாட்டினுடைய படங்கள் 36 படங்கள் தான் அலவுடு, இன்க்ளூடிங் ஹாலிவுட் படங்கள். அப்படி வாரம் ரிலீஸ் பண்ண முடியாது. சைனா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்க மாதிரி அங்கே சைனாஸ் ஃபிலிம் ஃபெடரேஷன் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இது எப்படி ப்ராசஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படின்னா, ஒரு சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் டைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்த்துட்டு அவர் அப்ரூவல் பண்ணணும். ஓகே, இந்த படம் சைனாவில் ஒர்க் ஆகணும் அவர் நம்பணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம எடுத்துருப்போம் ஓவர்சீஸ். இப்போ இந்த படத்தைங்களேன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, மகாராஜா படத்தை வாங்கின ஏபி இன்டர்நேஷனல் ஓவர்சீஸ் அவங்க வந்து ஒரு சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிக்கிறாங்க. அவர் படம் பார்த்து அவர் பிடிச்சிருக்கணுன்னே அவர் அப்ளிகேஷன் போடுறாங்க. யார்? ஏபி இன்டர்நேஷனலும் அந்த சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்ந்து சைனாவில் இருக்கிற ஃபிலிம் ஃபெடரேஷன், அவங்களுடைய நாட்டினுடைய ஃபிலிம் ஃபெடரேஷன் நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஒரு குழு ஒன்று இருக்குது. அந்த குழு படங்களை பார்க்குது. அவங்க தமிழ் படம் மட்டும் பார்க்கல, இந்தியாவிலேருந்து வர பல படங்களை பார்க்குறாங்க. அதாவது ஹிந்தி படம் பார்க்குறாங்க, தெலுங்கு படம் பார்க்குறாங்க, ப்ளஸ் வந்து ஓவர்சீஸில் பல நாடுகள்லேருந்து படம் வருது. ஹாலிவுட் படங்களை பார்க்குறாங்க, பல நாடுகள்லேருந்து படங்கள் வருது. ஃப்ரெஞ்சு படம் பார்க்குறாங்க. இப்போ அதுலேருந்து 36 படங்களை செலக்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. 52 வாரங்களில் 36 வாரம் மட்டும்தான் சைனாவில் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்கள் வெளியிடப்படும். இது ரூல். இப்போ 36 படங்களில் இது ஒரு படமாக செலக்ட் ஆகுது. எது? மகாராஜா படம் செலக்ட் ஆகுது. இப்போ செலக்ட் ஆன இந்த படத்துக்கு அவங்க டேட் குறித்து தராங்க. ஏன்னா நீங்கள் இஷ்டப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க, இந்த வாரம் உங்களுக்கு ஓகேவா? ஓகேனா இந்த ரிலீஸ் டேட் அப்ரூவ்டு. அதாவது இட்ஸ் கால் ரிலீஸ் ரெகுலேஷன் மாதிரி. ஏன்னா அடுத்த வாரத்துக்கு வேற ஒரு படத்துக்கு கொடுத்துட்டாங்க, வேற ஒரு நாட்டினுடைய படமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு இந்த படம் மகாராஜா அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ப்ரொமோஷன் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூனில் ரிலீஸ், இப்போ வந்து ஜூனில் ரிலீஸ் ஆன படம், இப்போ இந்த படம் இப்போ வருது 4-5 மாதம் கழிச்சுன்னா, அப்போ இந்த க்யூவில் வரணும். நீங்கள் அந்த க்யூவில் வந்து அவங்க அப்ரூவல் பண்ண டேட்டில் தான் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வந்து எல்லா படத்தையும் ஜஸ்ட் லைக் கொண்டு போயிட்டு நான் சைனா ரிலீஸ் பண்ணணும்னு பண்ண முடியாதுங்க. அடுத்ததாக இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். திருஷ்யம் படம் ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா எல்லா படமே யூனிவர்சல் சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு சில படங்கள் மட்டும்தான் யூனிவர்சலாக எல்லா ஃபேமிலியாலையும் எல்லா ஆடியன்ஸாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அவங்களுக்கும் அது ஐடென்டிஃபை ஆகும் அந்த கதை. நம்ம ஊரில் இருக்கிற நேட்டிவிட்டியான ஒரு கதையை கொண்டு போய் நீங்கள் சைனாவில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு கனெக்டும் வராது. ஸோ இப்போ இந்த படத்தை பொறுத்தவரையும் எப்படி வந்து ஒரு திருஷ்யம் படம், எப்படி வந்து நிறைய த்ரில்லர் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலுமே ஈஸியாக அக்செப்ட் பண்ணப்படும். அப்படி ஒரு படமாக இது ஒரு த்ரில்லர் படம். த்ரில்லர்னு வரும்போது யூனிவர்சல் கான்செப்ட் தான். அப்புறம் ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு த்ரில்லர், அதாவது தன் மகளை தேடிட்டு இருக்கிற ஒரு கதையாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே இப்போ இந்த படம் எங்கெல்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் போகும், கொரியாவில் போகும், அடுத்தடுத்த நாடுகளில் வெளியாகும் பாருங்கள், அங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸுமே, இங்கே இருக்கிற எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை. இந்தோனேஷியா போகும். அப்படிப்பட்ட ஒரு கதைன்றதுனால தான் இவ்வளோ பெரிய உலக லெவலில் இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அது எல்லா படங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் வச்சிங்களேன், நம்ம ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்கள் ஒரு கதை பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு எதுவுமே கனெக்ட் ஆகுது. இது என்ன கதை, நம்மளுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு. ஆனால் இது ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட், ஒரு அப்பா பொண்ணு, அவ்வளோதான் கதை. அது எல்லா ஊர்லேயும் சேம் தானே. ஜாக்கிசான் படம் ஜெயிச்சதுக்கே தங்கச்சி கொலைக்காக ரிவெஞ்ச் வாங்குறது, அவ்வளோதானே. இது எல்லா ஊர்லேயும் கனெக்ட் ஆகக்கூடிய கதை. இப்போ எல்லா ஊர்லேயும் கனெக்ட் ஆக ஒரு கதையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் வெற்றி அடைய முடியும். நீங்கள் அதனால் எல்லா படத்தையும் கொண்டு போய் சைனா ரிலீஸ் பண்ண முடியாது, ஜப்பானில் ரிலீஸ் பண்ண முடியாது. உங்கள் கான்செப்ட் அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். இது ஒரு வழியை காமிச்சிருக்கு. இப்போ வந்து மகாராஜனோட வெற்றி வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் வழியை காமிச்சிருக்கு. அங்கே ஒரு ரெவென்யூ பொட்டன்ஷியல் இருக்குது, ப்ரொவைடட் நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட் யூனிவர்சலாக இருந்ததுன்னா. நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட் நேட்டிவிட்டியாக இருந்து ஒரு சின்ன குட்டியான ஒரு ஆடியன்ஸ் மட்டும் தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட நிறுத்திடணும். இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா அது செலவு இருக்குது, ப்ரொமோஷன் செலவு இருக்குது, அங்கே போய் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் உங்களால் வந்து வியாபாரம் பண்ண முடியும். அங்கே ரிலீஸ்ன்றதே பெரிய செலவு, அதெல்லாம் பண்ணணும்ல. அடுத்ததான் உங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அது 27% தான் உங்களுக்கு கிடைக்கும் ரெவென்யூவில். உங்களுக்கு 100% கிடைக்காது. நீங்கள் 40, 50 கோடி 100 கோடி பண்ணிச்சேன்னா 27 கோடி கிடைக்கும். 27% தான் அதை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, மொத்தமெல்லாம் கிடைக்காது. அப்போ இவ்வளோ செலவு பண்ணமே இதெல்லாம் வருமா? சப்போஸ் 20 கோடி தான் கலெக்ட் பண்ணி வச்சிங்களேன், 27% உங்களுக்கு 5 கோடி தான் கையில் கிடைக்கும். உங்கள் செலவே 5 கோடி ஆகும். ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணி அதை கொண்டு போய் அங்கே நிறுத்தணும். அங்கே சைனாவில் இருக்கிற எல்லா இடங்களையும் தெரியணும்ல. 40,000 தேட்டர் ரிலீஸ் பண்ணா கியூபுக்கு காசு கட்டி ஆகணும், 40,000 கியூபுக்கும். கரெக்டுங்களா? அடுத்ததான் நீங்கள் கியூப் சிஸ்டம் தான், அங்கேயும் டிஜிட்டல் தான். இந்த கம்பெனி கியூப் இல்லை, அங்கே ஒரு கியூப் இருக்குது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஹோர்டிங் வைக்கணும், போஸ்டர்ஸ் வைக்கணும்னா எவ்வளோ செலவு நினச்சி பாருங்கள். 40,000 தேட்டர் ரிலீஸ் ஆகணும்னா அப்போ அவ்வளோ செலவுகளை வந்து எடுக்க முடியுமான்னு ஒரு வரி வரல. நம்மளுக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியுமா, இவ்வளோ தோல் ரெவென்யூ எடுக்க முடியும், அப்படிப்பட்ட படமாக இருந்தால் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பணும்ல, ஏன்னா அவர் ஆல்ரெடி வாங்கிட்டார், ஓவர்சீஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் அவர் வாங்கிட்டார். அவர் எப்படி நம்பிக்கை வச்சு ரிலீஸ் பண்ணுவார்? இதெல்லாம் நம்ம யோசித்து தான் பண்ண முடியும். ஸோ எல்லா படங்களுமே சைனாவில் போய் அட்டாக் பண்ண முடியாது. அந்த ரீஜனுக்கு யூனிவர்சலான சப்ஜெக்ட் பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா பண்ணலாம். 2024
நம்பிக்கைக்குரிய இயக்குனர்னா யாருன்னு சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம யாரும் சொல்லக்கூடாது. முடியல. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம்னா நான் சொல்ல முடியும். அது வந்து விடுதலை 2. நான் வந்து வெற்றிமாறன் சார் மிகப்பெரிய ஃபேன். ஓகே, அவருடைய ஃபேன் அப்படின்றத விட என்ன சொல்ல, வெறித்தனமான ரசிகன் அப்படின்னு நான் சொல்லலாம். என்னன்னா, ஒரு படைப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையுடைய 4 வருஷத்தை ஒரு மனிதன் கொடுக்குறாருன்னா, இப்படி ஒரு இயக்குனர் எங்கே பார்க்க முடியும்? 4 வருஷம் உழைப்பு. நான் ரீஷூட் பண்ணுவேன், திருப்பி ஷூட் பண்ணுவேன், பர்ஃபெக்ட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், திருப்பி ஷூட் பண்ணுவேன், திருப்பி பண்ணுவேன். நான் ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. நான் ஆடியன்ஸை வந்து அதாவது ஆடியன்ஸ் என் படத்தை பார்த்துட்டு வாவ், இது வந்து உலகத்தரமான ஒரு படம், கமர்ஷியல் படமாக இருந்தாலும் உலகத்தரமான ஒரு படம் சொல்கிற வரையும் நான் விடமாட்டேன். அதுக்காக நான் மெனக்கிடுவேன், திருப்பி உழைப்பேன். சார் டயர்ட் ஆகிடும் சார். நான் உட்காந்து வெற்றிமாறன் சார்கிட்ட உட்காந்து பேசும்போது, சார் போர் அடிக்கல உங்களுக்கு? அதே படத்தில் திருப்பி உழைச்சிட்டே இருக்கீங்களே. அதாவது எனக்கு போர் அடிக்கும். இப்போ நான் வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு வச்சிங்களேன், இப்போ ஒரு படம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் வருது வச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க? டைரக்டர்கிட்ட பேசுவீங்க. அவர் இல்லை சார் இதுதான் சார் ஃபைனல் படம்னா, சரி ஓகே என்ன பண்ணுறது, இப்போ இதுக்கு மேலே மாற்றம் பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நான் என் படங்களில் நடந்திருக்கு. மாற்றமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு போர் அடிச்சு போயிடும். என்னடா பண்ணுறது, நம்மளே பார்த்துட்டோம், இது ஒன்றுமே பண்ண முடியாது, இது தலையெழுத்து இவ்வளோ தான், நம்ம போய்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் நோ, என் படத்தை நான் திருப்தி அடைய மாட்டேன். நான் திருப்பி நான் பர்ஃபெக்ட் பண்ணுற வரையும் நான் உழைப்பேன். இந்த படத்தை நான் வந்து சிறப்பான படமாக கொண்டு வர வரையும் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். அவசரப்பட்டு நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த படத்தை மிகச்சிறந்த படம், ஆகச்சிறந்த படமாக மாற்றுற வரையும், என் ஆடியன்ஸ் அந்த படம் பார்க்கும்போது மிகச்சிறந்த படம் சொல்கிற வரையும் நான் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன். என்ன நானே காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு படத்தை கொடுக்க மாட்டேன். எந்த வணிக சமரசம் இல்லாமல் நான் ஒரு படத்தை கொடுப்பேன். ஏன்னா என் படம் காலங்காலமாக பேசப்படணும் அப்படின்னு நினச்சி உழைக்கிறார் பார்த்தீங்களா, அங்கே தான் சார் வெற்றிமாறன் சார் நிற்கிறார். இன்னைக்கு டிசம்பர் 20ஆம் தேதி ஏன் இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் விடுதலை 2 இருக்குன்னா அவருக்காக. அஃப்கோர்ஸ் அதில் விஜய் சேதுபதி சார் இருக்காரு, மிகப்பெரிய நடிகர் இருக்காரு, சூரி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருடைய என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதி சொல்கிறாரு, எங்களுக்கெல்லாம் டீச்சர் அவர் தான் அப்படின்னு, எங்களுக்கெல்லாம் வாத்தியார் அவர் தான் அப்படின்றார். வாத்தியார் கேரக்டர் நடிச்சிருக்கேன், ஆனால் வாத்தியாரே அவர் தான் அப்படின்றார் பார்த்தீங்களா விஜய் சேதுபதி சார். அதுக்கான காரணம் வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவர் பார்க்குறது ஒரு வாத்தியாராக பார்க்குறது வெற்றிமாறன் சார். ஸோ இந்த வருஷம் அந்த படங்களில் அமரன் அப்படின்ற ஒரு படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த படமாக அமரன் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். பல தேசிய விருதுகள் இந்த படத்துக்கு இருக்குது, கேரண்டியாக இருக்குது. நடிகர், நடிகை, இயக்குனர் அப்படின்னு பல விருதுகள் அந்த படத்துக்கு கிடைக்குன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. நான் தேசிய விருதில் நான் கமிட்டியில் இருந்திருக்கேன், ஜூரியில். எனக்கு நல்லா தெரியும் அமரன் படம் வந்து மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்க போது. அடுத்ததாக இருக்க போகிற காம்படிஷன் பார்த்தீங்கன்னா விடுதலை 2. ஏன்னா அந்தளவு சிறப்பான படமாக வந்திருக்கு. மீதியும் வாழையெல்லாம் இருக்குது, ஒரு சிறப்பான படமாக இருக்குது. அது வந்து கதைக்காகவும் தமிழில் சிறந்த படமாக அப்படிலாம் வரும். ஆனால் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த படங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அமரன் படம் ஒரு சைடில் இருந்ததுன்னா விடுதலை 2 அந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். 20ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம பேசுவோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.